கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். தேவ ஜனமே, நீதிமான் யார்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் உத்தமமாய் நடக்கிறவனே நீதிமான். எப்பொழுதும் நீதியையே விரும்புகிறவன், நீதியின்படி நடக்கிறவன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவன். ஒரு ஆராய்ச்சியின் போது நீதிமானின் சந்ததியில் அநேக ஊழியர்களும் ஞானிகளும் தேவ பக்தி உள்ளவர்களும் செல்வந்தர்களும் புகழ் பெற்றவர்களும் எழும்பினார்கள். ஆனால் ஒரு துன்மார்க்கனின் சந்ததியை பார்த்த பொழுது அவனுடைய பிள்ளைகள் பேதைகளாக, பைத்தியங்களாக, ஜெயில் புள்ளிகளாகவும் கொலைக்காரர்களாகவும் காணப்பட்டார்கள். தேவ ஜனமே, வேதத்தில் முதல் நீதிமான் என்று சாட்சி பெற்றது ஆபேல். இன்றைக்கும் அந்த நீதிமானுடைய சாட்சி நிலைத்திருக்கிறது. அவர் மரித்தும் இன்னும் பேசுகிறார் என்று எபிரேயர் 11:4 வாசிக்கிறோம். இரண்டாவது நீதிமான் என்று பெயர் பெற்றவர் நோவா. நோவா நீதிமானாய் இருந்ததினால் அவருடைய குடும்பம் முழுவதும் ஜல பிரளயத்தின் போது பாதுகாக்கப்பட்டது. சோதோம் கோமரா அழிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அங்கே ஒருவேளை 10 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் அந்த பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆபிரகாம் எவ்வளவாய் மன்றாடினார். ஆனால் அங்கே போதுமான நீதிமான்கள் இல்லாமல் போனதினால் அது அழிக்கப்பட்டு போயிற்று. தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்களா? உங்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. உங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் கழுவி அழுக்கான கந்தையாகிய சுய நீதியை எல்லாம் நீக்கி தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. தேவ ஜனமே, நாம் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம் தெரியுமா? முதலாவது விசுவாசத்தினால், இரண்டாவது இயேசுவின் இரத்தத்தினால், மூன்றாவது கிரியையினால் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, நீதிமானாய் வாழ நாம் பிரயாசப்படும் போது அதற்கான ஆசீர்வாதம் மிகுதியாயிருக்கிறது. இப்படியாய் நான் ஒரு புத்தகத்திலும் வாசித்தேன். பெற்றோர் நீதிமான்களாய் இருந்தால் பிள்ளைகள் 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. தேவ ஜனமே, இன்றைக்கும் வேதம் நீதிமான்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் உண்டு என்று சொல்லுகிறதோ அத்தனையும் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.